எல்லாருக்குமே இப்போ என்னன்னு கேட்டால் தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வி. சார் நல்லா போயிட்டுருங்க சார், திடீர்னு அப்படியே டல்லாகி உட்காந்துருக்கு. இதுதான் கேள்வியே. இதுக்கு என்ன சொல்யூஷன்? திரும்ப பழையபடி நீங்கள் பண்ணுற தொழில் அந்த காரகத்துவம்னு சொல்லுவோம். சனி பகவான் எடுத்துகிட்டா பூரியம் சம்மந்தப்பட்ட தொழில் பரம்பரையில் யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. சூரியன்னா உணவு சம்மந்தப்பட்ட தொழில், சந்திரன்னா பால் சம்மந்தப்பட்ட தொழில், செவ்வாய்னா நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதற்கான அமைப்பு இல்லை. என்ன சார் பண்ணுறது? நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்ருக்கேன், எனக்கு அதற்கான அமைப்பு இல்லை. இப்போ எனக்கு உணவு சம்மந்தப்பட்ட தொழில்னு சொல்கிறீங்க, எனக்கு ஹோட்டலும் தெரியாது ஒன்றும் தெரியாது, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அந்த இடத்த ஹோட்டலுக்கு வாடகைக்கு விடுங்க. லைக் தட். இது ஒரு காம்பினேஷன் தான். அந்த மாதிரி உங்கள் தொழிலுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சரியாகவே தெரியும். சில பேருக்கு லாபம் இருக்கும், அந்த லாபத்தினால் 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன காரணம்? வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன்.